எந்த மாதிரி பொருள் வந்து யூனிக்காக இருக்குது, எந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஒரு டிவி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா 1960 அந்த டிவி வந்திருக்கு. சுதந்திரம் 47 அடைஞ்சதுக்கப்புறம் முதல் 1000 நோட்டு இவ்வளோ பெரிய நோட்டு தான் அடித்து வெளியிட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா நினைவுபடுத்துகிற விதமாக அந்த நோட்டு அடிச்சிருப்பாங்க. காப்பி கொண்டு போனால் 100 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி எதிர்பார்க்கலாம். ஹீட்டு ஒரு 10 டிகிரி தான் குறையும், 90 டிகிரி உள்ளே இருக்கும். இந்த வெங்கலத்துக்கும் பித்தளைக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. பொதுவாக வந்து இந்த ஆன்லைனில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா நோட்டுக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறாங்க, இந்த 750 லட்சக்கணக்கில் போதான்னு கேட்குறாங்க. வணக்க நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி கடை தான். இது நம்மளோட கடை தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பேர் வந்து தாமோதரன். கடை வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து வச்சுருக்கோம். பழைய நோட்டு, காயின்ஸு, இந்த மாதிரி ஆன்டிக் பொருள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கரன்சி இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்கோம். 2012 இந்த கடை வச்சுருக்கோம். நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்து டிவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெலிஃபோனாக இருக்கட்டும், பித்தளை பாத்திரங்கள், கரன்சிகள், நோட்டுகள், பேனா, இந்த மாதிரி பழைய காலத்து வாட்சிங்க, கிளாக்குங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற பொருள் எல்லாமே சேகரிக்கிறோம். வாங்கிறது விற்கிறது ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்க தலைமுறைகளாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கடந்து வர மெமரியை வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு தெரியணும். ஒரு ரூபா நோட்டுக்கு, ரூபா காயினுக்கு எவ்வளோலாம் நம்ம வாங்கியிருப்போம். 1960 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பைசாவுக்கு 2 கிலோ தக்காளி வாங்கலாமா? இன்றைக்கி நம்ம இந்த 20 பைசா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் 5 பைசா 2 பைசா கமிஷன் மாதிரி சேர்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அந்த 20 பைசா வேல்யூக்கு வச்சு இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி காயின் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது சுதந்திரம் அடையாதுக்கு முன்னாடி கரன்சி இருக்குது, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம நாணய சேகரிப்பில் வாங்குறது விற்கிறது ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோங்க. எனக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சுன்னா, என்னோட பிரதர் வந்து இதை கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து நாணய சேகரிப்பில் ரொம்ப நாளாக ஈடுபட்டு இருந்தார். அவரை நான் பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடந்து வர்றது இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு காயின் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா, ஒரு காயினுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வரலாறு இருக்குது. ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை நம்ம படிக்க அந்த நாணய சேகரிப்பில் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இதில் இந்த பொருள்லாம் நான் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னா வந்து பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நம்ம விளம்பரமும் பண்ணுறோம், வாங்குறது விற்கிறதுன்னு. என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இப்போ பல்லாவரம் சந்தைக்குன்னு அடிக்கடி போவேன், ஒவ்வொரு சந்தைகளுக்கு போவேன். எந்த மாதிரி பொருள் வந்து யூனிக்காக இருக்குது, எந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஒரு டிவி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா 1960 அந்த டிவி வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலங்கள் கடந்து வந்துருச்சு. அந்த டிவியை வந்து பார்க்க முடியாது இன்றைக்கி இருக்கிறத. எங்கிற மாதிரி சேகரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவியை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1960 வரும்போது அந்த ஊரே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இந்த டிவியை பார்த்து. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரை விட பெருசாக இருக்குது. அந்த மகிழ்வு வந்து இதில் இருக்காது. இந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ பெருசாக இருக்காது. இந்த சின்ன டிவியில் 14 இன்ச்சு டிவியில் அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேர் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பிரியல, 7 சேனல் இருக்குது. 7 சேனல் பட்டன் கிளியராக இருக்குது. எங்கேயுமே கிராச்சஸ் கிடையாது, ஒரு டேமேஜ் கிடையாது. சூப்பராக புத்தம் புதுசாக ஸ்டோரூம் கண்டிஷனாக அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வீடுங்களாக இருந்தாலும், பழைய காலத்து வீடாக இருக்கட்டும், நம்மளை பொறுத்தவரை வாங்குறது விற்கிறதா மெயினாக. எங்கே டிஸ்பிளே போனாலும் வாங்குறது விற்கிறதா. உங்கள்கிட்ட இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கவும் செய்யலாம், இருந்தாலும் வாங்கவும் செய்யலாம். இந்த மாதிரி சேகரிப்பில் தான் நான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் விரும்பி. இந்த ஆன்டிக்கல் பொருள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காலத்தை நான் இப்போ இந்த பாத்திரங்க, இந்த மாதிரி ஆன்டிக் கேமராங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இவங்க தான் பிடிக்கணும், அவங்க தான் பிடிக்கணும் கிடையாது. எல்லாமே கடந்து வந்த பாதையை வந்து மெமரியாக கொண்டு போய் சேகரிக்கிறாங்க எல்லாமே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா வாங்கினா ரொம்ப விலை கம்மி தான். அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பணம் போக்குவரத்து அந்தளவு புழக்கல்ல. இன்றைக்கி காலங்கள் கடந்து வந்தாலும் இன்றைக்கி அந்த பணத்தை பெருசாக போய் யாருமே புறம்படுத்தலை. வாங்கி வைக்கிற சேகரிப்பில் தான். ஃபாரினர் இருந்து வந்தாலும் வாங்குறாங்க, நம்ம இந்தியாவில் இருக்க ஆளும் வாங்குறாங்க. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கூட வந்து பார்த்துட்டு வாங்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் மூட்டாய் வாங்க முடியாது சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நினச்சா பாக்கெட்டே வாங்கலாம், சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு கடந்து வந்துருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேகரிப்பில் வந்து எல்லாருமே ஈடுபடுறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 நோட்டுனா தரக்குன்னு புரியிற நோட்டு வந்து பார்த்திங்கன்னா காந்தி படம் போட்டு தான். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை வந்து நினைவுபடுத்துகிறோமா 1954 வெளியிட்டிருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 நோட்டு முதல் இது கிடையாது. இந்த நோட்டும் கிடையாது. பிரிட்டிஷ்லேயே 1000 நோட்டு அடிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா
1917, 18, 30 அந்த மாதிரி டைமில் அடித்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சுதந்திரம் வந்து 47 அடைஞ்சது. சுதந்திரம் 47 அடைஞ்சதுக்கப்புறம் முதல் 1000 நோட்டு இவ்வளோ பெரிய நோட்டு தான் அடித்து வெளியிட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை வந்து பார்த்திங்கன்னா நினைவுபடுத்துகிற விதமாக அந்த நோட்டு அடிச்சிருப்பாங்க. பொதுவாக வந்து படத்தை நோட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி கமெமரேட்டிவ்னா தலைவருங்க படம் போட்டு அடிக்க மாட்டாங்க. பொதுவாக காந்தி படம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அசோக் சேகர் சிம்பிள் இருந்துச்சு. இதில் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை போட்டு இந்த பெரிய சைஸ் கோயிலுங்கனால பெரிய சைஸாக நோட்டை போட்டு அடித்து வெளியிட்டிருப்பாங்க. 1000 ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த பெரிய விஷயம், கோடீஸ்வரர் லட்சாதிபதி மட்டும் தான் வச்சுருக்க முடியும். அது இந்த நோட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துட முடியும். அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நோட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்க முடியாது. இது புழக்கத்தில் அந்த நோட்டு தான். காலங்கள் கடந்து வந்தாலும் இன்னமும் இது பொக்கிஷமாக தான் இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் எப்படி நிலச்சி நிற்குதோ அதே மாதிரி இந்த நோட்டு இன்னமும் நிலச்சி நிற்கிது. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் சரி இந்த 50 தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம், வரலாறு பாதுகாப்பாக சேர்க்கலாம். இப்போ இது வந்து லேமினேஷன் பண்ண மாதிரி கவர் போட்டிருக்கேன். என் கை அழுக்கோட வச்சுன்னு வச்சிங்களேன், டக்குன்னு அழுக்கு பிடிக்கும். இந்த நோட்டு வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது 4ஆக மடித்தா தான் பாக்கெட்டில் வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா A4 சீட் மாதிரி இருக்குது. இதை வந்து பாதுகாப்பாக வைக்கணும். நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெலஸ்கோப். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தொலைதூரத்தில் இருக்க பொருளை வந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரி தான். கிழக்கிந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் 1915 இந்த மாடல் தான் இது, சரிங்களா. ஒரு கப்பல் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் மாலினி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இருக்க பேஜ் வந்து லாங் பார்க்குறதுங்க, மேலே வந்து ஷார்ட், அதாவது பக்கத்தில் பார்க்குறது லாங்கில் பார்க்குறது. முழுக்க பித்தளையில் செய்யப்பட்டது தான். அன்னைக்கெலாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஜூம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் போக்குவரத்தில் பயன்பாட்டில் பண்ணியிருப்பாங்க. தொலைதூரத்தில் வர கப்பலாக இருக்கட்டும், பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்ப்பாங்க. இந்த மாதிரி காம்போஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற சாதனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மாடல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பித்தளையில் செய்யப்பட்டு தான். ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு தான் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். பிரிட்டிஷில் யூஸ் பண்ண காயினாக இருக்கட்டும், சோளா முதல் சுதந்திரம் வர பார்த்திங்கன்னா நாணய சேகரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடுபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு வந்து நாணயத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுங்க. சுதந்திரம் அடையாத முன்னாடி காயின் இருக்குது, சுதந்திரம் அடைஞ்சது அப்புறம் காயினும் இருக்குது. எல்லா காயினுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கிறோம். எதனால் சேகரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1947 அதாவது 1 பைசாங்கிறது ஒரு ஓட்டக்கால்லாம் வெளியிட்டிருப்பாங்க, சரிங்களா. பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வெளியிட்ட காயின். அந்த காயினுக்கு 1 பைசாவுக்கு வந்து மதிப்புன்றது பார்த்திங்கன்னா ஒரு படி மல்லாட்டை, உடைச்ச கடலை, எவ்வளோ எண்ணற்ற சாதனைனா அந்த 1 பைசாவுக்கு வேல்யூ இருக்குது. இன்றைக்கி அதே 1 பைசாவுக்கு வேல்யூ கிடையாது. அந்த வேல்யூவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி அது ஒரு நாணய சேகரிப்பில் அதை நம்ம கொண்டாந்து காட்டுறோம். எதுக்காக காட்டுறோன்னா, இன்றைக்கி நீங்கள் 100 ரூபா கொண்டு போனால் கூட ஒரு வீட்டு செலவு வாங்க முடியாது. அந்த 1 பைசாவுக்கு அன்றைக்கி வாங்கியிருக்காங்க. வரலாறை வந்து வாழ்க்கை முறையை வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி 5 பைசா காயினாக இருக்கட்டும், பெரிய 1 ரூபா காயின் 1970 வெளியிட்டிருப்பாங்க. அந்த 1 ரூபாய்க்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் ஸ்கூலுக்கு போகும்போது. 50 பைசா காயினாக இருக்கட்டும், 20 பைசா பித்தளை காயின். 1960 வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விலை 20 பைசா, 10 பைசா, 5 பைசா, 30 பைசா. அதாவது 20 பைசா காயின்லாம் 5 காயின் எடுத்துகிட்டு போனால் ஒரு குடும்ப செலவுக்கான காய்கறி வந்து பையில் வாங்கிட்டு வரலாம். அந்தளவு காலகட்டங்கள் இருந்திருக்கு. நம்ம காலங்கள் முடிஞ்ச அடுத்த ஒரு தலைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்தோட வாழ்க்கையை வரலாறாக நம்ம இதெல்லாமா பார்க்கணும். ஒவ்வொரு காயினுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா 1917 பிறந்திருப்பாங்க, 84 இறந்துருப்பாங்க. அவங்கள நினைவுபடுத்துகிற விதமாக தான் முதல்ல பெரிய 5 ரூபா இந்திரா காந்தி காயினை வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி 47 சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். 72 25 சுதந்திர தினத்தை கொண்டாட விதமாக 50 பைசாவில் வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி காந்தி வந்து பார்த்திங்கன்னா 1869 பிறந்திருப்பார், 1948 இறந்திருப்பார். அவர் நினைவுபடுத்துகிற விதமாக அந்த காயினை வெளியிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு காயினுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் புழக்கத்தில் அதை தான் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா காயினாக இருக்கட்டும், 5 ரூபா காயினாக இருக்கட்டும், ஒரு 2 ரூபா காயினை கூட அந்த மதிப்பை மட்டும் தான் பார்க்குறோம். அந்த காயினுக்கு பின்னாடி என்ன உருவங்கள் இருக்குது, அந்த உருவங்களுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குன்னு யாருமே சேகரிக்கிறது இல்லை, யாரும் பார்க்குறதில்ல. 1976 காயின் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய காயினில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா படம் போட்டு அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 2020 75 20 ரூபா காயின் வெளியிட்டிருப்பாங்க லேட்டஸ்ட். அந்த காயினை கொண்டு எல்லாம் வச்சு ஒரு ஆல்பமாக பண்ணியிருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகி போயிடுச்சு. மக்கள் மத்தியில் அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். அந்த 75 பார்க்கும்போது சுதந்திர தினத்தை கொண்டாட விதமாக அந்த காயின் அடித்து வெளியிட்டிருப்பாங்க. இப்போ 5 ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி காயின் இருக்குது, அந்த காயினை பற்றி வெளியிட்டிருப்பாங்க.
5 ரூபா. அதே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் 1000 வருஷம் கடந்ததுக்காக வெளியிட்டிருப்பாங்க, நினைவு காயினாக வெளியிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு வரலாறு இருக்குதுங்க. நாணயத்தை சேகரிப்பணுங்க. நாணயத்தை சேகரித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு போக முடியும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு ஒரு இதாக இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்தால் கை கால் கழுவுற செம்பே இதுதான். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக உள்ளே வந்தோன்னா பாத்ரூம் போய்ட்டு சபர் எடுத்து கையில் பிடிச்சி டக்குன்னு இது தண்ணியை இது பண்ணிட்டு போகிறோம். கை கழுவு கூட டைம் இல்லை. ஏன்னா நம்ம சும்மா கையை தொடச்சிட்டு உடனே சாப்பிட போகிறோம். அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் தண்ணி எடுத்து கை கால் கழுவி மூஞ்சி முகம் கழுவிலாம். இந்த செம்பு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பித்தளையில் செய்யப்படுது. அதை பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். காலங்கள் கடந்து வந்தாலும் கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இதுதான் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூஜானா வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்க்குன்னு சொல்லலாம். எண்ணற்ற ஒரு பொருள் இதுக்கு பேர் சொல்லலாம். ரயில் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேரே ரயில் கூஜான் தான் வைப்பாங்க. சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திருகு செம்முன்னு வைப்பாங்க. இந்த மாதிரி திருகு செம்முன்னு திரும்ப செம்முன்னு வைப்பாங்க. இது எதுனான்னு கேட்டிங்கன்னா ஒரு முழுக்க ஒரு வெங்கலத்தால் செய்யப்படுது தான். இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு பெரிய பொக்கிஷன் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி கொண்டு போவாங்க. காப்பி கொண்டு போனால் 100 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி எதிர்பார்க்கலாம். ஹீட்டு ஒரு 10 டிகிரி தான் குறையும். 90 டிகிரி உள்ளே இருக்கும். இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடும். அந்த ஆவியை வந்து வெளியே விடாது. ரயில் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இதில் தான் அதை ஊற்றி அவங்க குடிப்பாங்க. வெந்நீராக இருக்கட்டும், பச்சை தண்ணியாக இருக்கட்டும், காப்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்கலத்துக்கும் பித்தளைக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. பொதுவாக வந்து பித்தளையாக இருக்கட்டும், வெங்கலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஈயம் பூசாமல் வந்து பார்த்திங்கன்னா செய்யவே மாட்டாங்க. அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த ஈயம் பூசி பித்தளை செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை வாழ்ந்த முறைகள். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70, 75, 65 காலகட்ட படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி ரயில் கூச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க. நானும் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலங்கள் கடந்தால் இதெல்லாம் தூக்கி யார் அடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி, அதாவது அலமாரின்னு சொல்லுவாங்க, பரணுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் தான் அடுக்கி கழுவி வச்சுருப்பாங்க. பொதுவாக வெள்ளி செவ்வாய் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளி போட்டு வேலைக்கு தான் தண்ணி பிடிப்பாங்க, தண்ணி குடி வைப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மறந்து கடந்து வந்துட்டாங்க. நம்ம கடையில் பொறுத்த வரை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம சண்டே மார்க்கெட்டில் போகிறோம். பாண்டிச்சேரி சண்டே மார்ட்டில் எம்ஜி ரோட்டில் சின்ன மணிக்குண்டு பக்கத்தில் நியூ மெடிக்கல் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்ம போடுறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமையான பொருளை கொண்டு வந்துடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம கடை தான் இருக்குது. மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து போகிறாங்க. வாங்குறதை விட இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம அங்கே கொண்டு போய் வைக்கிறோம். ஏன்னா கடந்து போகிற வந்து பார்த்திங்கன்னா மெமரிக்காக தான் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வெளியே பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயின் பூத்து இருக்கும். 2000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59-57 செகண்டுக்காக இன்னொரு காயினை வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் கால் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறதே பொக்கிஷமாக இருக்குது. இன்றைக்கி அதனால் நம்ம டிஸ்பிளே பண்ண எண்ணற்ற சாதனைகள் கொண்டு வந்து வாரந்தோறும் வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாமே இருக்குது. ரெண்டாவது மக்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த ஆன்லைனில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா நோட்டுக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறாங்க, இந்த 750 லட்சக்கணக்கில் போதான்னு கேட்குறாங்க. முழுக்க ஏமாற்றக்கூடிய விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடுத்த அண்ணனோட சேனல் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100கணக்கான சேனலில் நான் விளம்பரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகலை. ஆனால் அந்த ஹிந்திக்காரங்க வந்து மோசடி, ஆன்லைனில் மோசடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்குது. எனக்கு என்னோட ஃபோன் நம்பருக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 கால் ஃபோன் வந்துடுது. 756 எடுக்கிறீங்களா, 5 ரூபா வைஷ்ணவி காயின் எடுக்கிறீங்களா, அந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாறுக்காக தான் வெளியிட்டிருக்காங்க. அதில் எந்த ரேட்டுமே கிடையாது. எல்லாமே நார்மல் ரேட்டு தான். ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் முழுக்க ஏமாற்றக்கூடிய விஷயந்தான். நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு வரதா இருந்தால் என்னைக்கானாலும் எனக்கு கால் பண்ணி என்னோடய நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்து வச்சுருப்பேன். எப்போ வேணுமாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம். எதுவாக இருந்தாலும் வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்குது. உங்கள்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம், என்னோட கொண்டாந்து கொடுக்குறதாலும் கொடுத்துடலாம். ரெண்டுமே இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி என்னை நம்பி வரலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுறேன். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.